குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நமக்கு ரிசோர்ஸ் பர்சனா வந்திருக்கிற திரு கௌதம் ராஜ் சார் வந்து ஏற்கனவே நமக்கு சாரல் ஐசிடியில் ரிசோர்ஸ் பர்சனா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நாள் நான் சார்ட்ட கேட்குறேன், சாரை பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா சாரும் இன்னொரு குரூப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை ஒரு பிஸி ஷெட்யூலில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கேட்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் உடனே பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சார் இன்னைக்கு நம்ம கூட நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸில் எப்படி ஒரு இமேஜை, அதாவது நம்ம நிறைய படம் இருக்குது, நமக்கு 11th 12th 10th எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பயாலஜியில் நிறைய படம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐசிடி கேட்கும்போது. ஸோ அந்த நாட்களில் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். சார் ரொம்ப எளிமையாக எடுப்பாங்க, ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ கீ டு சக்ஸஸ் மூலமாக திரு கௌதம் ராஜ் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார், வெல்கம். ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீச்சர்ஸும் நமக்குள்ள இணைஞ்சிருக்கிறாங்க, நிறைய ரிசோர்ஸ் பர்சன் உள்ள இருக்கிறாங்க. ஸோ அத்தனை பேரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. வெல்கம் சார். கௌதம் சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ரொம்ப அசாதாரணமா செய்து கொண்டிருக்கும் திருமதி மாலதி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பயிற்சியை தொடங்கினோம். கேக்குதுங்களா மிஸ்? கேக்குதுங்க சார், கேக்குது. ஓகே மிஸ். ஸோ இன்னைக்கு தெரியுது நினைக்கிறேன். தெரியுது சார், ஷேர் ஆயிடுச்சு சார். ஓகே மிஸ். இன்னையோட செஷன்ல நாம என்ன பார்க்க போறோம்னா ஜிப் ஃபைல் மேக்கிங். ஏற்கனவே நீங்க கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க, டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா ஏற்கனவே அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க, சாரலிஸ்ட்லயே கொடுத்துருப்பாங்க. பட் இதுல என்ன புதுசா பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிப் ஃபைல் மேக்கிங் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் மூலமாவே பண்றது. இது ஏற்கனவே நான் எங்க ஒரு செஷன் கலாம் அகாடமி கொடுத்துருக்கோம். ஸோ ஹேண்டியா இருக்கட்டுமே, ஈஸியா எல்லாருமே பண்ணக்கூடியது, ஈஸியா கிடைக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் மூலமாவே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆப்ஸ் தேவை. ஒன்று வந்து ஒரு இமேஜ் மேக் பண்ணணும், அண்ட் அந்த இமேஜஸை 1 by 1 அந்த மோஷன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, அண்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து செகண்ட் ஆப் மூலமா அதை வந்து ஜிஃபா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான் பிக்சல் லேப் அப்படின்ற ஆப் மூலமா தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த இமேஜ் ஒரு லேயர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜிஃப் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்னு சொல்லிட்டு ஒரு மல்டிபிள் லேயர் ஆஃப் இமேஜஸ் ஒரு வீடியோவா ஃபுல் பிளட்ஜ்ல கொடுக்கறது தான் ஆக்சுவலா அந்த ப்ராசஸ். அதான் ஜிஃப்னு சொல்லிட்டு நிறைய வந்து வீடியோ ஜிஃப்ஸ் வந்து இப்போ நிறைய யூடியூப் ஃபேஸ்புக்ஸ்ல கமெண்ட் கொடுப்பாங்க, வெல்கம், சூப்பர், கிளாப்ஸ் தட்டுறது, ஸோ அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடா என்ன மாதிரி கொடுப்பாங்கன்றது நீங்க ஒரு கஸ்ல இருப்பீங்க ஏற்கனவே. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கான்செப்டை மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஞாபகப்படுத்தி அதை பதிவு வைக்கணும்னா அந்த ஜிஃப் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் லேயர் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ பிக்சல் லேப் அப்படின்ற ஆப் மூலமா உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டு இந்த ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த இப்போ ப்ளூ கலர்ல டாட் இருக்கும், உங்களுக்கு மார்க் ஆயிருக்கும். ஸோ அங்கே போய் நான் கலர் அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு ஸோ ஒயிட் கலர் லேயர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் லேயர் செட் பண்ணியாச்சு. அந்த இதில் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து மிஸ் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி கொடுங்க சார், அதை பேஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், நரம்பு மண்டலம் அப்படின்றது 10வது வகுப்புல இருக்க நரம்பு மண்டலம் அப்படின்ற பாடத்துல அந்த படத்தோட இமேஜஸ் லேபிள் த பார்ட்ஸ் மூலம் மார்க்கிங்க ஜிப் ஃபைல கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேல பிக்சல் லேப்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுல பிளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிளஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஷேப்ஸ், கேலரி அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, டெக்ஸ்ட். ஸோ அதுல நாம இப்போ இமேஜ் தான் இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ அதனால ஃப்ரம் கேலரி கொடுத்துக்கிறோம். சும்மா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரி கொடுத்துட்டு, அண்ட் கேலரியில் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த இமேஜஸ் எடுத்துட்டு வந்துச்சிடும். ஸோ
ஸோ நாம எடுக்கக்கூடிய இமேஜஸ் எப்பவுமே பிஎன்ஜி இமேஜஸாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்போதான் நம்மளோட லேயர்ல அது வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாம இருக்கும். அப்படி இல்லைன்னா சப்போஸ் இது பேக்ரவுண்ட் பிளாக் பேக்ரவுண்டாக இருந்ததுன்னா இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் லேயர்ல இது தனியா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியா தெரியாது, ஒரே மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காம கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வச்சாச்சு ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு தலைப்பு நாம ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அப்படி கிளிக் பண்றோம். ஸோ டெக்ஸ்ட்ல போயிட்டு ஆக்சுவலாக தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதை பத்தின ஜிப் ஃபைலா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயலின் மூளை. ஸோ முயலின் மூளை அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துட்டு ஸோ இதை மட்டும் கொஞ்சம் இன்னும் மெருகேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் கீழேயே பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு கலர் கொடுத்துடலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலான்றதுக்காக. ஸோ ஒரு கலர் கொடுத்தாச்சு. அண்ட் கலர் கொடுத்ததுக்கு பிறகு அது இன்னமும் கொஞ்சம் போல்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆக்சுவலாக தமிழுக்கும் இதில் ஃபான்ஸ் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு 2-3 ஃபான்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபான் ஸ்டைல்ஸு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே போல்டு கொடுத்துட்டேன். அண்ட் இன்னும் போல்டாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அது கீழே தான் இருக்கும் எல்லா ஆப்ஷன்ஸும். அதில் போல்டு கிளிக் பண்ணிட்டு கொடுத்துருவோம். இன்னும் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். ஆக்சுவலாக இந்த வாட்ஸ்அப்ஸில் ஸ்டிக்கர்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக லேயர் தெரியணும் அப்படின்றதுக்காகலாம் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டிக்கர், இந்த ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்ட்ரோக் ஆப்ஷன் நமக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கலாம், அவுட்லைன் கலரை. ஸோ கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் மட்டும் அதோட வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு டாபிக் அங்கே கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக முயலின் மூளை அப்படின்ற டாபிக் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து நான் சொன்ன மாதிரி லேபிள் த பார்ட்ஸ், ஜிப் ஃபைல்ல லேபிள் த பார்ட்ஸ் தான் கொடுக்க போறோம். ஸோ அகைன் நான் என்ன பண்றேன், பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்றேன். லேபிள் த பார்ட்ஸ்னா இப்போ ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஏரோ மார்க் சைடில் என்ன இருக்குன்னா அதை சார்ந்த அந்த வார்த்தை இருக்கணும். ஸோ பிளஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் புதுசாக என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண போறேன்னா ஷேப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஷேப்ஸ் அப்படின்னு அந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னே நமக்கு டிஃபால்ட்டா இந்த மாதிரி ஸ்கொயர் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணா கீழே பாருங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். அந்த ஆப்குள்ளே என்ன மாதிரி ஷேப்ஸ்லாம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது இங்கே டிஸ்பிளேல இருக்கும். ஸோ நமக்கு இதில் தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் மட்டும், அந்த ஆப் அந்த ஷேப்பை மட்டும் எடுத்துட்டு ஸோ அதுக்கு நான் இப்போ கலர் கொடுக்க போகிறேன். நிறைய தனியாக தெரியணும் அப்படின்றதுனால நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். கீழே அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஸ்ட்ரோக் கலர், அதோட வெளி அவுட்லைன் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு வேண்டாமே இப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கலர் மட்டும் எடுத்துட்டு ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் இந்த பெரிய டாட் இருக்கு இல்லைங்களா, அது ப்ளூ கலர்ல மாறுது பாருங்க, அதை தான் நான் இப்போ ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அதை பிடிச்சி தான் நான் ட்ராக் பண்றேன். ஸோ அதை நமக்கு தேவையான அளவுக்கு இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கார்னர்ல வச்சுக்கிறேன். ஏன்னா லோடிங்ஸ் இது கூட வரணும், அதனால நான் என்ன பண்றேன் இங்க வச்சுட்டேன். ஸோ அந்த இடத்த பாயிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது என்ன பாகம் அப்படின்றத குறிக்க போறோம். ஸோ அகைன் என்ன பண்ணுங்க, இதே கூட காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்த நான் அதை மேலே டாபிக் இருக்கு இல்லைங்களா, ஏன்னா அதே ப்ராப்பர்ட்டிஸ் காப்பி ஆகும். ஸோ அதனால மேலே அங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க, கீழே ஸ்டைல்ஸ் எடிட் டெலிட் காப்பின்னு இருக்கு. ஸோ நான் காப்பி கிளிக் பண்ணிட்டு இங்கே எடுத்துட்டு வந்து வச்சிடறேன். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்க, முயல் காப்பி பண்ணதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது என்ன பாகம் அப்படின்றது அதை நம்ம குறிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆக்சுவலாக இது என்ன பார்ட்னா நுகர்ச்சி கதுப்பு. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், ஒரே கலரா இருக்கு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு மட்டும் நான் வந்து அந்த பாகத்துக்கான கலரை மட்டும் மாத்திக்கிறேன், அவ்வளவுதான்.
ஸோ ஒரு பாகம் குறிச்சாச்சு. இந்த முயலின் மூளையில ஒரு பாகம் குறிச்சிட்டோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், மேல குறிச்சிட்டு இப்போ சேவ் கொடுத்துக்கணும். மேல பிளஸ் சிம்பிள் சைட்ல இருக்கும். சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் விளம்பரம் வரும். நீங்க பண்ண சொல்ல ஆஃப்லைன்ல பண்ணுங்க. இது நாம ஆஃப்லைன்ல பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வராது குறுக்க. நான் இப்போ நம்ம செஷன்ஸ் ஆன்லைன்ல போடுறதுனால இது நம்ம ஆன்லைன்ல கேரி ஆகிறதுனால நமக்கு அந்த விளம்பரங்கள் வரும். நீங்க ஆஃப்லைன்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விளம்பரங்கள் வராது. நீங்க உங்களோட ஒர்க்ஸை கேரி ஓவர் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு இமேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் இப்போ அடுத்த பாகம் என்னவா இருக்கணும்னா பெருமூளை அரைக்கோணம் அப்படின்னு இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணதை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க வச்சிடலாம். இங்க வச்சுட்டு ஸோ அதே டெக்ஸ்ட்டை தான் நாம இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதே ஏரோ மார்க் தான் இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு பெருமூளை அரைக்கோணம் அதை மட்டும் டைப் பண்ணிக்கிறோம். இன்னொரு பாகத்தோட நேமை டைப் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்துட்டு அண்ட் இந்த மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மேபி டெக்ஸ்ட் சைஸ் மட்டும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஆப்டா தேவையான அளவு. கௌதம் சார் சொல்லுங்க மிஸ். சார் 2 பேர் ஷார்ட்ல போட்டிருக்கிறாங்க சார், கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன் அப்படின்னு. ஓகே ஓகே. ஒன்ஸ் அந்த ஸ்டார்ட் எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லிருங்க, எல்லாரும் பிக்கப் பண்ணிப்பாங்கல்ல. இல்ல அது ரிப்பீட்டடா அதே ஸ்டெப்ஸ் தான் மிஸ் இருக்கும். நான் சொல்ல இப்போ அடுத்த ஸ்டெப் சொல்லும்போது கவனிச்சுக்கோங்க. ஓகே மிஸ். எல்லாமே ஏன்னா எல்லாம் ஒரே டைப் ஆஃப் இமேஜஸ் தான் நம்ம சேவ் பண்ண போறோம். ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான் இருக்கும். உங்களுக்கு நேம் மட்டும் தான் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து அடுத்த ஸ்டெப் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஏரோ மார்க்குக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இதுல ஷேப்ஸ் போகணும். ஷேப்ஸ் போனோன்னா டிஃபால்ட்டாகவே இது ஸ்கொயர் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஸ்கொயர் வேண்டாம் அப்படின்றதுனால நமக்கு தேவையான ஷேப்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாக்ஸ் இருக்கும். ரேடியஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் கூட இருக்கு பாருங்க, ட்ராப் டவுன் மெனு மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோமே நமக்கு தேவையான எல்லா ஷேப்ஸும் இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செஷன் பண்ண சொல்ல இந்த ஷேப்ஸ் பேஸ் பண்ணி கூட ஜிஃப் பண்ணும். ஸ்கொயர், சர்க்கிள், ஸோ செமி சர்க்கிள் அதை பேஸ் பண்ணி அப்படியும் நம்ம ஜிஃப் ஃபைல் மேக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து லேபிள் த பார்ட்ஸ் அந்த மாடல் டைப் தான் நம்ம இப்போ ஜிஃப் இமேஜ் மேக் பண்ண போகிறதுனால அந்த ஏரோ மார்க் செகண்ட் இருக்கு பாருங்க, செகண்ட். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா இந்த லேயரும் இதுவும் ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு இதை சைஸும் ஷேப்பையும் வித் ஹைட்டையும் வந்து நாம அந்த 2 டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிளாக் கலர் டாட்ஸ், அதை வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எப்படி பார்த்தீங்கன்னா ஹைட்டு குறையுது, வித்து அண்ட் ஹைட் திக்னஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாடலில் தான் நம்ம வந்து இந்த ஏரோ மார்க் எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் இந்த டெக்ஸ்ட் எப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நமக்கு தேவையான டைப் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சோம். அவ்வளோ. ஸோ ஆல்ரெடி ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணால் போதும். இந்த மாதிரி எஜுகேஷன் ஜிஃப் மேக்கிங்கில் ஒரு தடவை நாம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு பண்ணால் போதும். அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் அடுத்தடுத்து காப்பி பண்ணிட்டு வச்சிருக்க போகிறோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 or 3 minutesல நீங்கள் ஒரு ஜிஃப் ஃபைல், எஜுகேஷன் கண்டென்ட் ரிலேட்டடான ஜிஃப் ஃபைல் மேக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அகெயின் ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது இன்னும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதே சைஸோடு நம்ம விட்டுட்டு ப்ளஸ் பக்கத்தில் இருக்க சேவ் ஆஸ் இமேஜ் கொடுக்கணும். சேவ் ஆஸ் இமேஜ் போயிட்டு சேவ் டு கேலரி கொடுக்கணும். ஒரு 5 seconds போகும். அந்த ஆடு நீங்க தவிர்க்கணும்னா நீங்க ஆஃப்லைன்ல பண்ணுங்க. எல்லா இமேஜஸுமே நீங்க ஆஃப்லைன்ல பண்ணா ஈஸியா. ஸோ இது வரைக்கும் நம்ம 2 இமேஜஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து நுகர்ச்சி கதுப்புன்னு ஒன்று ரெடி பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருமூளை அரைக்கோளம் அப்படின்னு டைப் பண்ணோம். அண்ட் தேர்ட் இமேஜ் எப்படி மேக் பண்ணால் 3ஆவதா ஒரு பாகம் குறிக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே தான் எடுத்துகிட்டு வரேன். நான் காப்பி பண்ணல, காப்பி பேஸ்ட்லாம் இங்கே எதுவுமே பண்ணலை. இருக்கிற ஏரோ மார்க்கை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த எங்கே வேணுமோ நாம் எங்கே குறிக்கிறோமோ
அங்கதான் வச்சிருக்கேன். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது லேபிள் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே படத்துல எல்லா லேபிள்ஸையும் மார்க் பண்ணக்கூடாது. ஒரு இமேஜுக்கு ஒரு லேபிள் தான் குடுக்கணும் அது. ஸோ அதேதான் அப்படியே காப்பிலாம் பண்ணல. இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஹைட்ட மட்டும். திக்னஸும் வித்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அண்ட் சேம் டெக்ஸ்ட் அதே டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். காப்பிலாம் பண்ணல. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஆல்டர் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். சிறுமூளை அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நாம கொடுத்தாச்சு. இன்னொரு இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 3வது இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஆல்டர் பண்ணிக்கிட்டனாலும் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட்னா இப்போ ஏவை கிளிக் பண்ணோம்னா ஒரு நிமிஷம் ஏவை கிளிக் பண்ணோம்னா அதுக்கு தேவையான கலரோ சைஸோ இல்லை அது போல்ட் லெட்டர்ல மாத்தணுமா இட்டாலிக்ல மாத்தணுமா அந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். சிறுமூளைன்னு கொடுத்தாச்சு. ப்ளஸ் பக்கத்துல இருக்க அந்த சேவ் பட்டன் மீண்டும் கொடுத்துட்டு சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்து சேவ் டு கேலரி. ஓகே, இன்னும் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் மேக் பண்ணிட்டு ஒரு பாட்ஸ் குடிச்சிட்டு அடுத்தது போயிடலாம். இப்போ அடுத்த இமேஜுக்கு இங்க வச்சு மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு அதே ஏரோ மார்க் தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். அண்ட் இங்க அந்த டெக்ஸ்ட்லயே நாம டபுள் கிளிக் பண்றோம். அதே டெக்ஸ்ட் தான் எடுத்துருக்கோம். இங்க வந்து முகுலம் அப்படின்னு கொடுக்கும். ஓகே, முகுலம் டைப் பண்ணியாச்சு. அண்ட் அதோட கொஞ்சம் டெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுவோம். அண்ட் சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்து ஓகே. ஸோ இது வரைக்கும் 4 இமேஜ் மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இமேஜஸ் வச்சு எப்படி ஜிப் ஃபைல் மேக் பண்ண போறோன்றதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் இமேஜ் மேக்கிங்ல பார்த்துக்கலாம். இப்போ நாம வந்து ஒரு லேயர் வச்சுட்டு அந்த லேயர்ல வந்து நாம ஒரு லேபிள் மார்க்கிங் மாதிரி பார்த்தோம். ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை வந்து அதை ஏரோ மார்க்ஸ்லாம் வச்சுட்டு அதுல இருந்து நம்மளோட பார்ட்ஸ் மார்க் பண்ணோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து ஸ்டாப் மோஷன் மேக்கிங் மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் ஸ்டாப் மோஷன் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃப்ரேமுக்கு தள்ளி வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்காம இருக்கும். அப்படியே ஒரே ஒரு இமேஜ் தான். அந்த இமேஜை ஒரு ஒரு பக்கமா தள்ளி தள்ளி வைப்போம். அதை வச்சுட்டு அண்ட் சீக்வன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு ப்ராசஸிங்லாம் பண்ண பிறகு ஸ்டாப் மோஷன்ல ஒரு வீடியோ வந்து மூவிங் மாதிரியே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி தான் நாம ஒரு ஜிப் ஃபைல் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இருக்கட்டும். ஸோ ஒரு இமேஜ் நம்ம வேற புதுசா ஒரு இமேஜ் எடுத்துட்டு வரோம்னா கீழே பாருங்க ஃபோர்த் ஆப்ஷன்ல போயிட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் இமேஜ். ஸோ இப்படி ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் வச்சுட்டோம். ஸோ இப்போ இதுல வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு இருக்கும். மூமெண்ட் ரிலேட்டடானது. அதில் 2ன்ற ப்ரிப்போசிஷனை நான் ஹைலைட் பண்ணி காட்ட போறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டு ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் டைப் பண்ணிட்டு இது வந்து இன்னும் கிளியரா தெரியணும் அப்படின்றதுனால என்ன பண்ணேன், இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம்.
சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஒரு இதுல வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துக்கணும் டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ எது கொடுத்தா ஆப்டா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். மைல்டா இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு. சாரி. ஸோ இந்த டாபிக் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு அண்ட் இதை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ். ஸோ அலைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்டர் அலைன் ஆகிட்டு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நாம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணணும். அண்ட் மூவ் பண்ண சொல்ல அது ரிலேட்டடான ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அகைன் நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுப்பேன் இல்லைங்களா, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். The girls go to school in groups அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் அது சைஸ் மட்டும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா அந்த வார்த்தை மட்டும் டூ மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதுல கலர்ல போய் கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே பார்த்தீங்கன்னா டூ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வேற கலர் கொடுத்தீங்கன்னா நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிக்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஒரு லேயர் ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ்ல ஒரு ரோடு இருக்கு. ஸோ அந்த ப்ரிப்போசிஷன் சார்ந்து தான் நம்மளோட அந்த ஜிப் ஃபைல் இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஒரு டாபிக் கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டெக்ஸ்டும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் போயிட்டு நம்ம ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு பிஎன்ஜி இமேஜஸ் எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஸ்கூல் பேக்கோட இருக்க மாதிரி எடுத்துட்டேன். ஓகே. மேபி பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் கிளியராக இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் மாற்றிடுறேன், அப்போ தான் விசிபிள் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்க. ஓகே, இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் நான் இங்கே வந்து வச்சுட்டேன். கேர்ள்ஸ் கோ டு ஸ்கூல் இன் குரூப்ஸ் டாபிக்லாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்டு அண்ட் சேவ் டு ஃபர்ஸ்ட் இமேஜ். ஓகே. ஸோ இதில் நான் வந்து டெக்ஸ்ட் எதுவும் நான் மாற்ற போகிறது இல்லை. இங்கே வேறு எதுவும் மாற்ற போகிறது இல்லை. டெக்ஸ்ட்டோ இல்லை டாப்பிக்கோ இமேஜோ எதுவும் மாற்ற போகிறது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் நல்லா பாருங்கள். அந்த இமேஜை கொஞ்சம் ட்ராக் பண்ணி அடுத்த இடத்துல வச்சுட்டு அகெயின் சேவ் டு கேலரி சேவ் இமேஜ் கொடுத்துட்றேன். இன்னும் எவ்வளோ நேரம் மிஸ் இருக்கு? ஒரு 10 மினிட்ஸ் இருக்குமா? எஸ் சார், 10 மினிட்ஸ் மோர். 10 மினிட்ஸ் மோர். அடுத்த இமேஜும் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிடறேன். அடுத்தது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அண்ட் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்றேன். இன்னொரு 3 இமேஜ் மட்டும் நாம பண்ணிட்டு நாம ஜிப் மேக்கிங்ல போய் ஸோ அகைன் தள்ளி வச்சுட்டு அண்ட் அகைன் சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துக்கணும்.
இன்னொரு இமேஜ் இன்னும் கொஞ்சம் கார்னருக்கு தள்ளிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். லாஸ்டா ஒரு இமேஜ் மட்டும். தள்ளியாச்சு. நீங்க நிறைய ஃப்ரேம்ஸ் எடுக்க அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். நம்ம அந்த மேக் பண்ண அந்த ஜிஃப் இமேஜ் பார்த்தீங்கன்னா நடந்து போற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டைம் பீயிங் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும்ன்றது இப்போ டிஸ்டன்ஸ் தூரம் வச்சிருக்கேன். ஒரு 4 இமேஜோ 5 இமேஜ் தான் மேக் பண்ணிருக்கோம். பட் நீங்க பண்ண சொல்ல ஃப்ரேம் பை ஃப்ரேம்னு சொல்லுவாங்களா, அது நிறைய இமேஜஸ் ஒரு 10 இமேஜஸ் வந்து அந்த கிராசிங்ல வச்சீங்கன்னா அது ரியலிஸ்டிக்கா இருக்கும். நடந்து போற மாதிரியே இருக்கும். ஓகே, இது வரைக்குமே வந்து நம்ம ஒரு லேயர் மேக் பண்ணி பார்த்துட்டோம். ஆக்சுவலா 2 டைப் ஆஃப் ஜிஃப் மேக்கிங்காக நம்ம தேவையான போட்டோஸை பிக்சல் லேப் அப்படின்ற ஆப் மூலமா நம்ம மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது வந்து நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த இமேஜஸை வச்சு நம்ம ஜிஃப் ஃபைல் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஃப் ஸோ அப்படின்ட்டு ஜிஃப் மேக்கர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லோகோல இருக்கிறத பாருங்க. இந்த லோகோ இருக்கிற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயும் ஆட்ஸ் வரும். ஸோ ஆடை நாம தவிர்க்கணும்னா நாம பண்ண வேண்டியது என்னன்னா, ஆஃப்லைன்ல நீங்க எது மேக் பண்ணாலும் ஆஃப்லைன்ல மேக் பண்ணணும். இதுல இன்டர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நான் வந்து இமேஜஸ் இன் ஜிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இருக்குங்களா, எடிட் கீழே இமேஜஸ் இன் ஜிஃப். ஸோ அதை செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணதுமே டிஃபால்ட்டா கேட்கும். அது எந்த இமேஜஸ் எத்தனை இமேஜ் செலக்ட் பண்ண போறேன்னு நான் வந்து 1 2 3 4 ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஜிஃப் மேக்கிங் அப்படின்றதுக்காக நான் அந்த 4 இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஃபாஸ்ட்டாக ஓடுது ஆக்சுவலா ஜிஃப். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஃபார்வர்டு இப்போ ஸ்டூடெண்ட் மேக் பண்றீங்களோ அப்படி டீச்சர்ஸ் யார் மேக் பண்ணாலுமே ஒரு ஜிஃப் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா பசங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ ஸ்பீடை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்றேன். ஸோ இந்த மாதிரி பொறுமையா போற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார், மீடியமான ஸ்பீட்ல இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 1 செகண்ட் டியூரேஷன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த கீழே ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓரளவு படிக்கிறதுக்கு எதுவா இருக்கிற டைம் கொடுங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த டெக்கரேஷன் ஆப்ஷன்ஸ்ல நாம வந்து பார்டர் அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஆட் பண்றதா இருந்தா இதுல ஆட் பண்ணலாம். பட் இதுல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியும். எதுவா இருந்தாலுமே நீங்க பிளான் பண்ணிட்டு நீங்க அந்த போஸ்டர் மேக்கிங் பண்றோம் இல்லைங்களா, இமேஜ் மேக்கிங், அதுலயே நீங்க எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இங்க வந்து ஜஸ்ட் ஃபார் டைம் பீயிங் இங்க வேணும்னா மட்டும் ஆட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா, ஆனா தனியா தெரியும் அது. ஸோ இது டைரக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃப்ரண்ட்ல போகணும், ஃபார்வர்டா ரீவைண்ட்ல போகணுமா அப்படின்றது. இது எங்க யூஸ் ஆகும் டைரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ நீங்க ஜிஃபா கன்வெர்ட் பண்றீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்ஷன். அண்ட் ஃப்ரேம் இது ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமா. அந்த ஃப்ரேம் ஆப்ஷன்ல போயிட்டு டிவி ஸ்டைல்லாம் இருக்கும். இப்போ இதை அப்ளை பண்ணோம்னா டிவி ஸ்டைல்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். ஃபிலிம் ரோல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃபிலிம் ரோல் பழைய ஃபிலிம் ரோல் ஒர்க்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்ததுமே ஓகே லோவா ஹையான்னு கேட்க நான் ஹை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அதான் சொன்னேன், இதுலயும் விளம்பரம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்றேன். நம்ம இமேஜஸ் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஜிஃப் ஃபைல் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஜிஃப் ஃபைல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்புட். ஸோ இதை வச்சு ஐ ஹோப் அந்த குறிப்பிட்ட படத்துக்கான பாகங்களை மாணவர்களுக்கு ஈஸியாக எடுத்து போகலாம் அப்படின்றதுல நம்பிக்கையா இருக்கும். ஸ்பீட் மட்டும் படிக்கக்கூடிய ஸ்பீட்ல நம்ம வச்சுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பார்க்கலாமா இல்லை திருப்பி ரீகண்டினியூ பண்ணிட்டு பார்க்கலாம்? ரீகண்டினியூ பண்ணிட்டு பார்க்கலாமா சார்? இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு டிவைஸ்ல பார்க்குறேன். ஆமா சார். 2 மினிட்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்தானா நம்ம கிளியர் பண்ணிடுவோமா அந்த 2 மினிட்ஸ்ல? இப்போ சொல்லலாம். அதானே கம்ப்ளீட் பண்ணிடலாம்ல அந்த ஆப்பே. சரிங்க சார். தேங்க்யூ சார்.
ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சார் சொன்னதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற இன்னொரு யாருக்காவது? ஜிஃபும் இதுல தான் மேக் பண்ண போறோம். ஆமா. அதான் ஏதாவது இது சார்ந்த டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த ஜிஃப்க்கு போகலாம். கேக்குறீங்களா? யாருக்காவது டவுட் இருக்குதா? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மிஸ். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் மிஸ். ஹலோ. சொல்லுங்க மிஸ். வணக்கம் சார். சார் ஒன்றும் இல்லைங்க சார். சார் இப்போ இந்த 2 ஆப்புமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு 2த்தையுமே ஆஃப்லைன்லயே ஒர்க் பண்ணலாங்களா? பண்ணலாங்க மிஸ். அதுதான் சொன்னேன். வேதப்பிரியா மிஸ் தானே? எஸ் 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 எஸ். ஓகே. ஆஃப்லைன்லயே பண்ணலாங்க மிஸ் நீங்க. ஓகே அதுதான் சார். விளம்பரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காது. நம்ம எல்லாமே ஆஃப்லைன்லயே கொடுத்துக்கலாம். ஓகே. இல்ல நம்ம ஆஃப்லைன் ஆப்ஸ் கொஞ்சம் ரொம்ப நல்லது. ஏன்னா ஆன்லைன்ல பசங்களுக்கு எப்பவுமே ஆன்லைன் அவைலபிள் கிடையாது. டவுன்லோட் பண்றது வேணா ஆன்லைன்ல பண்ணிட்டு ஆஃப்லைன்ல பண்ணும்போது நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான். பண்ணலாம் மிஸ். கண்டிப்பா. தேங்க்யூ. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். நம்ம அந்த பிளே ஸ்டோர்ல இந்த ஆப்போட ஐகான் எப்படி இருக்கும்னு காட்டுங்களா? நம்ம பிக்சல்லையும் அந்த கிஃப்ட் மேக்கிங் ஒரு நிமிஷம் நான் தனியா ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண அந்த பிக்சல் லேப் அத ஃபர்ஸ்ட் பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஐகான் காட்டிட்டீங்கன்னா பிள்ளைங்க அதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஓகே. நான் டவுன்லோட் பண்ணி ஜிஃப் மேல இருக்கு பாருங்க. பிக்சல் ஆப் தனியா தெரியும். இதுலயே நிறைய இருக்கு. ஆக்சுவலா இந்த லோகோ இருக்கிறது மட்டும் டாப்ல இருக்கு இல்லைங்களா? ஜிஃப் பாத்தீங்கன்னா ஜிஃப் மேக்கர்னு கொடுத்தாலே நிறைய இருக்கும். அதுல வந்து இந்த லோகோ இப்போ ரெயின்போ கலர்ஸ் மாதிரி இருக்கும் நிறைய. ஒரு ரவுண்ட் டாப்ல இருக்கு பாருங்க. அந்த லோகோ பண்ணீங்கன்னா இதுல வீடியோவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஜிஃபாவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எஸ் எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்கம்மா. அந்த ஐகான் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஏன்னா அப்படி அந்த பர்டிகுலர் ஐகானை நீங்க பண்ணாதான் சார் சொன்ன எல்லா ஆப்ஷன் படி உங்களுக்கு பண்ண முடியும். ஒரு நிமிஷம் நான் அதை ஓபன் பண்ணி காட்டுறேன். ஜிஃப் தேங்க்யூ. மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா இருக்கு. இப்போ பாருங்க இந்த லோகோ இருக்கத பார்த்துட்டு இப்போ ஈஸியா இருக்கும் சார் பிள்ளைங்களுக்கு. இந்த டைம் அப்படி யூஸ் பண்ணியாச்சு. ஓகே. தேங்க்யூ. 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் இதா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் டவுன்லோடா இருக்கும். ஆமா ஆமா நான் பார்த்தேன். 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்கும் ஜிஃப் மேக்கர்ல. சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட்டா இந்த ஆப்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. நிறைய ஆப் இருக்குதுல்ல அதனால. ஆமாமா ஜிஃப் மேக்கர்ல நிறைய ஆப் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஜிஃப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஜிஃப் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாப் மோஷன் பேசிஸ்ல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஜிஃப் மேக்கர் அகைன் கிளிக் பண்ணிட்டு அதே ஆப்ஷன் தான் இமேஜஸ் இன் ஜிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டாவது ஆப்ஷனே தான் நம்ம செலக்ட் பண்றாங்க. ஸோ அந்த செலக்ட் பண்ண மாதிரி டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டரை மட்டும் மாத்திடக்கூடாது. ஏன்னா இந்த கார்னர்ல இருந்த ஸ்டூடெண்ட் வந்து அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம மேல என்ன பண்ணிட்டோம், அது வந்து மேல இருந்து டிசெண்டிங் ஆர்டர்ல கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே ரிவர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கீழே ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 2 3 4 5 ஸோ 5 இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ப்ளே பண்ணோம்னா வேகமாக ஓடிட்டு வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஜிப்ஸ் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அகெயின் சேம் கான்செப்ட் தான். நம்ம டைம் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம். இப்போனா கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால 2.5 பர் ஃப்ரேம் செகண்ட் வச்சிருக்கோம். ஸோ ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம அந்த ஃப்ரேம் பர் செகண்டை குறைச்சிக்கலாம். ஸோ எஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு சைடில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறீங்களா அதுதான். ஆக்சுவலாக ஒரு வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னா 24 ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்னு வைப்பாங்க. நாம் இங்கே ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ நாம் ஏன்னா எடுத்திருக்க இமேஜஸ் ரொம்ப கம்மியான இமேஜஸ். ஸோ அதனால நான் டைம் மட்டும் அதை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 4-5 இமேஜஸை வந்து ஒன்றா இணைச்சிருக்கும் அவ்வளோதான். ஸோ ஆஸ் யூஷுவல் டெக்கரேஷனுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் விட்டுடலாம். அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த இதை பென் டூல் வச்சு பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால இதில் ரொம்ப நாம
இன்வால்வ் ஆக ரொம்ப எக்ஸ்ப்ளோர் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அந்த லோகோ தான் வித்தியாசமா இருக்கு. பட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க மேக் பண்ண சொல்ல அதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃப்ரேம்ஸ் வந்து இதில் வித்தியாசமான ஃப்ரேம் என்னவா இருக்கும், இதெல்லாம் மறையுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெலிவிஷன், ஒரு ஓல்டு டெலிவிஷன் மாதிரி மிஸ் வச்சிருக்காங்க இல்லையா ஃப்ரேம், அந்த மாதிரி ஒரு ஓல்டு டெலிவிஷனுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மேக் பண்ண சொல்ல நீங்க இந்த மைண்ட் செட் நீங்க முன்னாடியே வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கணும். அவ்வளவுதான். மேல இருக்கு இல்லைங்களா ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூவ்மெண்ட் டு அப்படின்றத கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஒரு டிவியில நாம மேக் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு டிவியில டிஸ்பிளேல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. ஸோ டிக் கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். டிக் கொடுத்துட்டு எப்பவுமே ஹை கொடுத்துக்கோங்க. பெரிய லெவல்ல எம்பிஸ் எடுத்துக்காது இது. ஸோ அதனால ஹை கொடுத்துருங்க. ஏன்னா ஜிஃப் ஃபைல் தானே அது. ஹை கொடுத்துட்டு எக்காரணத்துக்கு ஒன்றும் கம்ப்ரஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. அது ஏன்னா இமேஜோட குவாலிட்டி குறைச்சணும். ஆக்சுவலா இமேஜோட குவாலிட்டி குறைச்சிட்டு அந்த நமக்கு வந்து பிக்சல்ஸ் உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த கம்ப்ரஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஜிஃப் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஸோ ஈஸியாக உங்களுக்கே தெரியும். அப்படியே ஆக்சுவலாக ஒரு இப்போ நடந்து போகிற மாதிரி இருக்கும். நிறைய இதில் மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் கொடுக்கலாம். நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணிவிட்டு ஒரு ஜிஃபாக மேக் பண்ணி கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட கொடுக்கலாம். எனக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி மேக் பண்ணது இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா இப்போ நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். மை ஜிஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஃப் இருக்கும். ஏற்கனவே பண்ணதான். இதே பிக்சல் லேபை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஜிஃபை பண்ணுவேன். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் மேக்ஸ் ரிலேட்டடாக வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்காக கொடுத்தது. ஸோ பென்டகான், ஹெக்ஸாகான் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்காக ஒரே லேயர் அது அந்த பிக்சல் லேபில் தான் பண்ணது. எதுவும் சிஸ்டத்தில் பண்ணது கிடையாது. இது ஒன்று. அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து நாங்கள் மேக் பண்ண ஜிஃப் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. ஸோ கூடுதலாக ஒரே ஒரு ஜிஃப் டைப் மட்டும் நான் சொல்லிட்டு இந்த செஷனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் கொஷின்ஸ் இருந்தால் அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னா, இப்போ நிறைய இமேஜஸ் ஜிஃப் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் போய் ஜிஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஜிஃப்ஸாக தான் கிடைக்கும். ஜிஃபி அப்படின்ற jiffy.com GIPHY.com அப்படின்னு போட்டு பார்த்தா கூட அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெரி ஜூம் அவுட்ல வந்து நிறைய கிளாப்ஸ் பண்ணுற மாதிரி, கையை தூக்குற மாதிரி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக சைன்ஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி வீடியோல இருந்து தான் அவங்க ஜிஃபை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. வீடியோ ஃபைலை ஜிஃபா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோஸை ஜிஃபா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா நீங்க அதுக்கு 4ஆவதா இருக்க ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணலாம். வீடியோ இன் ஜிஃப் அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதுல நமக்கு என்ன மாதிரியான ஜிஃப் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஜிஃபை இந்த வீடியோ நான் எப்படி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது வீடியோவா பிளேஸ் பண்ண சொல்ல அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸஸ்லாம் இருக்கும். பட் அதை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்ல ஜிஃபா கன்வெர்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு வாய்ஸஸ்லாம் இருக்காது. அது வெறுமனே ஒரு பிக்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு நிமிஷம். இது 1 minute வீடியோ. இவ்வளோ வேண்டாமே அப்படின்றதுக்காக குறைச்சிக்கலாம். ஒரு 15 to ஒரு 30 seconds வீடியோவா குறைச்சிட்டு ட்ரிம் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். எக்ஸாக்டா எந்த மூமெண்ட் உங்களுக்கு வேணும் நீங்க நெட்ல போய் பார்த்தாலே தெரியும். நிறைய வந்து போஸ்டர் சைன்ஸ் கொடுப்பாங்க. கை தட்டுற மாதிரியோ இல்லை தம்ஸ் அப் பண்ணிட்டு சூப்பர், வெரி குட், வெல் அந்த மாதிரி ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைன்ஸ் மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி மோட்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் மேக் பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸ் இது ஜிஃப் ஃபைலாக தான் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண சொல்ல இது வீடியோவா வராது, ஜிஃபா இருக்கும். ஸோ இதுல வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா இந்த வின்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஸ்பீடை குறைச்சிடுறேன். ஹை ஸ்பீடில் போக சொல்ல உங்களுக்கு கிளியராக வித்தியாசமாக தெரியும். அண்ட் இங்கே வந்து நான் டெக்ஸ்ட் கொடுக்கும். இது கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து சில் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதில் நாம இந்த வீடியோ மேக் பண்ண சொல்ல நாம அந்த லேயருக்கு போல. ஸோ அது கலர் மட்டும் மாற்றிக்கிறோம் ஃபாண்டோட. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சில் மார்னிங் மட்டும் கொடுத்துட்டு
ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அந்த கலரை மட்டும் மாற்றிக்கலாம். அண்ட் அதுக்கான ஷேட்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இல்லை ஃபாண்ட் டைப் நீங்கள் மாற்றணும்னா இது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபாண்ட் டைப்ஸ் மாற்றிட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து திருப்பி அதை எடிட் பண்ணால் இங்கே கொடுத்துட்டு எனக்கு கலர் வித்தியாசமாக தெரியல, அதில் வந்து பிரித்து தெரியல அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அகெயின் ஒரு கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ அந்த ஸ்பீடும் மாற்றியாச்சு அண்ட் டெக்கரேஷனில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு வந்து எதுவும் தனியாக தெரியணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரேம்ஸ் வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி இதுவே ஒரு வீடியோ. ஸோ அதை என்ன பண்ணுறோம் ஓகே கொடுத்துருக்கோம், டிக் கொடுத்துட்டு. அண்டு இதுக்கு நீங்கள் கம்ப்ரஸ் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இதோட சைஸே பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இதை கம்ப்ரஸ் கொடுத்தாலும் விருப்பம், உங்கள் விருப்பம் தான். நான் கம்ப்ரஸ் கொடுக்கல இப்போ. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, எல்லாமே ஜிப் ஃபைல் மாதிரி தானே சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக தெரியணுன்றதுக்காக என்னோட வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 2 ஃபைல் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபைல் இது, வீடியோ அது சார்ந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் ஜிஃப்னு தான் இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு வீடியோ. இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது ஒரு ஜிஃப் ஃபைலாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ 1 மினிட் வீடியோ நம்ம வீடியோஸை ஜிஃபாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் எடுத்து காமிச்சேன். இந்த வீடியோவோட மாடல் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. அது 1 மினிட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வின்ஸ் மட்டும் இல்லை, நிறைய மேக்கிங்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே பண்ணது மட்டும் ஒரு தடவை காமிச்சு இந்த செஷன் கொஷினுக்கு போயிடலாம். ஸோ மை ஜிஃப்ல பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வீடியோவிலேருந்து கன்வெர்ட் ஆனது தான் ஆக்சுவலாக. ஹேவ் ரைனி மார்னிங் அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி விஷஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, மார்னிங் விஷஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்டர், லைட்னிங் அது எல்லாமே இருக்கு. ஓகே மிஸ், ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஜிஃப் மேக்கிங் பார்த்தோமே. ஸோ ஒன்று வந்து நிறைய பிக்சர்ஸை வச்சுட்டு அதை வந்து ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஜிஃபை வந்து ஒரே பேக்ரவுண்ட் லேயரை வச்சுட்டு அந்த ப்ரிப்போசிஷன் அந்த மாதிரி ஸ்டாப் மோஷன் பேசிஸில். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா வீடியோவிலேருந்து ஜிஃப் கன்வர்ஷன் பார்த்தோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இல்லை நீங்கள் டீச்சர்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸ் கொடுத்தாலும் அதிகமாக அட்டன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அதில் அவுட்புட் எடுக்கிறீங்க. உண்மையிலே உங்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போகணுன்னு தான் சார் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அது இப்பதான் சாத்தியப்பட்டிருக்கு. நீங்களாம் பிள்ளைங்களை என்கரேஜ் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இதுல ஒரு எப்பவும் ஒரு சண்டே, எவ்ரி சண்டே ஒரு 35 ரீச் ஆயிடுறாங்க, 40. அவங்கள ஒரு 4 பேர் படிச்சாலும் நமக்கு நல்லது தானே சார், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணனா. அதனால ஒரு சின்ன ஆசை, அந்த ஆசையை தொடர்ந்து பயணிப்போம் சார். நீங்களாம் உதவி செய்யுங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க. இப்ப சாரு கௌதம் சார் அப்படிதான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சைடு எல்லாமே, காஞ்சிபுரம் சைட்ல. சார் பிஸி ஆனாலும் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஐசிடி ரிலேட்டட் ஏன்னா மோட்டிவேஷனே கொடுத்துட்டு இருக்கோம் சார் நிறைய நாள். கிட்டத்தட்ட ஒரு 10 மோட்டிவேஷன் கிளாஸ் கொடுத்துட்டோம். ஆனா 10 டிஃபரெண்ட் தான், டிஃபரெண்ட் ரிசோர்ஸ் பர்சன் தான். ஆனாலும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிலேட்டடா ஒரு ஐசிடி கொடுக்கலாமே அப்படிங்கிற சொல்லும் போது கௌதம் சார் நான் கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் இவ்வளவு எஃபெக்டிவான ஒரு ஆப் சார் சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் யோசிக்கல. கிஃப்ட் மேக்கிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா நமக்கு கிஃப்ட் மேக்கிங் போது பவர் பாயிண்ட்ல போட்டுட்டு பார்த்துருக்கோமா, நிறைய இந்த மொபைலுக்கு போறது இல்லை. ஸோ
ஸோ ஆனால் மொபைல் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது இப்போ நல்லா ப்ரூவ் ஆயிட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. அப்படிதானே சார்? ஓகே மேடம், உங்களுடைய முயற்சிகள் இன்னும் மேலும் வெற்றி அடையணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்களாம் சேர்ந்து தான் சார், நம்மளுடைய முயற்சின்னு சொல்லுங்க, எல்லா ஆசிரியர் பெருமக்களுடைய சின்ன சின்ன முயற்சி தான் சார். வேற ஒண்ணும் இல்ல, நம்மளால 2 ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ண முடியும்னா ஓகே மேடம். சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கௌதம் சார், ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப 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 நன்றி. சாருக்கு சொல்லியே ஆகணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், மிக்க நன்றி சார். சார் கௌதம் சார், மேல உங்க கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. ஆக்சுவலா இது வரைக்குமே வந்து அந்த பவர் பாயிண்ட் தான் நம்ம வந்து ஐசிடி அப்படின்னாலே அதிகபட்சமா பவர் பாயிண்ட் தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நானுமே நினைச்சிருக்கிறேன். பட் இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப அதிகமான ஸ்லைடு அதுதான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு ஸ்லைடை விட்டு அடுத்த ஸ்லைடு போகும்போது அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்னால அதை கேப்சர் பண்ண முடியாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க சாரல் ஐசிடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க சாரல் ஐசிடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.